ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசையில் நம்ம டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருக்காரு. அவரும் நம்ம முத்துவும் சண்டை போட்டுக்கிட்டு இல்லை டிராஃபிக் கான்ஸ்டபிளை போட்டு கொடுத்துட்டாரு. அச்சோ வட போச்சே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. திடீர்னு பார்த்தா டிராஃபிக் கான்ஸ்டபிளை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வர, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னப்பா நீ ஹெல்மெட் மாட்டாமலே போயிருக்க, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் போயிருக்கேன்னு சொல்லி கேட்க, எமர்ஜென்சி எங்கள் அம்மாவுக்கு மெடிசன் வாங்கணும், அதனால உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். கேட்டதுக்கப்புறமா உன்னை 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு வேலை தான், அதாவது கண்ணால் கடமைன்னு சொல்லிட்டு பாதுகாப்பாங்களே அந்த மாதிரி இவர் ஃபீல் பண்ணுவார். வேலை போச்சேங்கிறதுக்காக 3 நாள் என்ன வீட்டில் உட்கார வச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டாயிட்டு அவனை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்செட்டில் வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் சீதா பார்த்தா வீட்டுக்கு வராங்க. யார் வீட்டுக்கு? இவங்க வீட்டுக்கு வராங்க. வர்றதை பார்த்தோன்னே ஜோடி புறா தேடி வருதுப்பா, வெளியே வாப்பா அப்படின்னு சொன்னால் வெளியே வந்து நின்றுன்னு அப்செட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, என்ன விஷயம்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடலன்னொன்னே நீங்கள் அம்மாவும் நீங்களும் சாப்பிட்டா தானே நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அட்வைஸை கொடு. இன்னொரு பக்கம் நம்ம மீனா இருக்காங்களே, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க வயலில் வித்யாவை பார்த்துறாங்க. வித்யாவை பார்த்ததுக்கப்புறமா இவங்க ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க. மாறி மாறி அட்வைஸ் கொடுக்குறீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அக்காவும் தங்கச்சியும் அட்வைஸ் கொடுக்கறதுல வேற லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இவங்க காதலுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எழுதுங்க, உங்களுக்கு பிடிச்சது அவங்க எழுதுங்க, எத்தனை பொறுத்த கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போன்றாங்க. 2Kக்கு ட்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. வேற லெவல்ப்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் சீட்டை கையில் எடுத்துகிட்டு பேனாவும் கையுமா அலைய போகிறாங்க, அது மட்டும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க சரிப்பா இது நல்ல ஐடியாவாக இருக்குது, ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்க, இதை பார்த்த ஒட்டி கேட்ட ரோகிணி, என்னடி இப்போலாம் அவங்கள்ட்ட சீக்ரெட் வச்சுக்கிறேன், என்ன விட அவங்க முக்கியமானு சொல்லிட்டு பொசசிவ் பொங்குது. இப்போ கூடவா பொசசிவ் பொங்கும்? அவங்க நல்ல ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உன் லைஃப்பில் நீ வந்துட்டு தள்ளாடுற, உன்கிட்ட போய் ஐடியா கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அவங்களோட ரியாக்ஷன். சரி நேரம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்துவை காமிக்கிறாங்க. பரசு அங்கிளோட வீட்டு கல்யாணத்துக்கு நாங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து செய்வோம்னு சொல்லிட்டு அவரும் செய்ய, ரவியும் செய்ய, இதை பார்த்து பேரானந்தப்படுறாரு.